எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷரண் குமார். பத்திரமா பார்த்துக்கோங்க வந்து என் மூணாவது படம். இதுக்கு முன்னாடி இனிதினிதும் வாடா படம் பண்ணியிருக்கேன். பத்திரமா பார்த்துக்கோங்க வந்து என் முதல் சிங்கிள் ஹீரோ ப்ராஜெக்ட். அதனால் கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன். மார்ச் 9th வந்து படம் ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு படத்தை பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் லாட் ஆஃப் ஃபேமிலி வேல்யூஸ். சோமசுந்தரம் சார் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசரும் டைரக்டரும். அவர் வந்து ஒரு க்ரியேட்டிவான ஆள் இருந்தனால எல்லாருக்கும் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதனால் வி ஆல் இம்ப்ரவைஸ்ட். ஆர்டிஸ்ட் டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லைங்க, டெக்னீஷியன் டிபார்ட்மெண்ட்டும் இல்லை லைட் டிபார்ட்மெண்ட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் க்ரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதனால் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. மிஸ்டர் சிவாஜி ராஜா தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இசை வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. 5 பாட்டு இருக்குது இந்த படத்தில். 5 பாட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் லிரிக்ஸ் வந்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் குரு எழுதியிருக்காரு. ஸ்ரீனிவாசன் குரு வந்து எங்களை மாதிரி ஒரு யூத்து தாங்க. அதனால் நீங்கள் லிரிக்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவீங்க. மிஸ்டர் பக்தாச்சலம் தான் இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர். காஸ்டியூம்ஸ் வந்து ரொம்ப ரியலாக ஒரிஜினலாக இருக்கும். சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டில் கூட ரொம்ப கலர்ஃபுல் காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் ஜீத்து தான் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர். அவர் வந்து ஒரு ஹாலிவுட் படம் பண்ணியிருக்காரு, காந்தி பார்க். அதுக்கு முன்னாடி ஒரு தமிழ் படமே பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரேம் வந்து ரிச்சாக காமிச்சிருக்காரு. ஜியான் சார் தான் இந்த படத்தோட எடிட்டர். ஒரு கட்டு வந்து ரொம்ப ஷார்ப்பாக பண்ணியிருக்காரு. அதனால் படம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும், நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா மியூசிக் வந்து 3rd March ரிலீஸ் ஆகிருக்கு. சாங்ஸ்லாம் கேளுங்க ப்ளீஸ். கேட்டுட்டு கண்டிப்பாக யூ வில் என்ஜாய் இட். இந்த படத்தில் வந்து சம்பத் சாரும் நடிச்சிருக்காரு. சம்பத் சார் வந்து நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, எஸ்பெஷலி காஞ்சனால. அவர் ஒரு ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் தாங்க. அவர் வந்து ஹீரோயினோட அப்பாவை நடிச்சிருக்காரு. ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட நடிக்கும் போது நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எப்படி ஹவு டு கேரி யுவர் செல்ஃப் இந்த இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கற்றுருக்கேன். ஸ்மிதா ஸ்ரீ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க வந்து கேரளாலேருந்து வந்திருக்காங்க. அதனால் அவங்க வந்து மலையாளம், தமிழ் அவ்வளோ பேச மாட்டாங்க. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் டைலாக்ஸில். அவங்களும் ஷீ பீயிங் அ பரதநாட்டியம் டான்ஸர், அதனால் அவங்களுக்கும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ரொம்ப நேச்சுரலாக வரும். பட் என்னை வந்து டான்ஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் எங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு படத்தில். நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்காங்க. ஒரு ஹீரோயின் பற்றி இந்த படத்தை கிடையாது. as I said, இட்ஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர். நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி மிஸ்டர் ஹாரிஸ், மிஸ்டர் சத்யா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஆன்டி ஹீரோ சொல்லலாம். நான் அவர் தான் கிளைமேக்ஸில் நிற்கிறாரு. ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக வேலை இல்லை கிளைமேக்ஸில். அது வரைக்கும் நான் தான் உன் படத்தில் உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பேன். மிஸ்டர் ஹாரிஸ் இந்த படத்தில் என் ஃப்ரெண்ட் கேரக்டராக நடிச்சிருக்காரு. அவரும் நிறைய படம் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து இதில் பார்த்துருப்பீங்க, MBBS வசூல் ராஜா MBBSல பார்த்துருப்பீங்க. அப்புறம் யார்டி மொயினியில் பார்த்துருப்பீங்க. அவரும் கொஞ்சம் காமெடியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. March 9th படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் தேட்டர்ஸில் போய்ட்டு பாருங்கள். இது கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி கூட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்கலாம், லவர்ஸும் பார்க்கலாம், குழந்தை கூட பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் வந்து அவ்வளோ க்ளீனான படம். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெய்னர் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். God bless us as well. Thank you. Hi to all the viewers of indiaglitz.com. My name is Jyoti and this is my debut film called Bhadrama Paathirukkeenga in Tamil. I wish all the viewers a very happy new year and I request everybody to watch my movie and to bring it to a big success. My role which I am doing is Rajeshwari, and it's a very challenging role for me because without knowing a language, I was from Malayalam industry, and from there our director Somu Sundaram saw us and he brought me into the character of this Rajeshwari. It was very challenging for me because I was playing 2 characters in the movie. In flashback, I was a small town girl who left her family and life for her love, and in the present I was an old lady with 2 sons. So it was quite challenging for me, and please I would request everybody to watch this movie and to bring it to a big success. Thank you. India Glitz நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து சோமசுந்தரம். சரண்டாட் கிரியேட்டிவில் பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு படம் எடுத்திருக்கோம். படத்தோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் நான் தான். படத்தோட டைட்டிலே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பத்திரமா பார்த்துக்கங்க. எத்தனையோ பேர் படம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் படத்தை டைட்டில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் சொன்னாங்க. பட் ஒன்றுமில்லை, டேக் கேர். அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற டேக் கேருங்கிற வார்த்தையை தான் பத்திரமா பார்த்துக்கன்னு எடுத்துருக்கிறோம். தென் படத்தோட கதையை பற்றி சொல்லப்போனால் கதை வந்து ஒரு லவ் அண்ட் ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட். எந்த ஒரு மசாலாவும் எதுவும் கலக்கலை. லைஃப் நார்மல் கேஷுவல் எப்படி பேசுவோம் பழகுவோம். ஸோ லைஃப்பில் நடக்கல ஒரு சின்ன ஒரு பார்ட்டை வந்து வித்தியாசமான முறையில் காமிச்சிருக்கிறோம். படத்தோட கதையை வந்து 2 பகுதியை பிரிக்கலாம்.
ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஆடியன்ஸாக வந்து என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் வந்து கதை உங்களை உள்ளே இழுத்துக்கிட்டு போய் என்னென்ன வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணுற அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான பிரதிபலிப்பாக இருக்கும். காதல் அன்புக்கு நடுவில், நட்புக்கு துரோகத்து நடுவில் இருக்கிற சின்ன நூலிலை டிஃப்ரென்ஸை வித்தியாசமாக வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறோம். தென் படத்தோட இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேமராமேன் ஜித்து கேரளாவில் வந்து 2006, 2008 பெஸ்ட் கேமராமேன் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காரு. தென் வந்து ஹாலிவுட் பிக்சர் காந்தி பார்க் அப்படிங்கிற படத்தோட அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்துக்கு அவருக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம், எங்கே ஒரு நேச்சராக ஒரு லைவாக ஒரு கிடைக்கிறதுக்காக ஒரு பிளேஸ் செலெக்ஷன் எல்லாத்தில் ஒரு நல்ல ப்ரியாரிட்டி கொடுத்துருக்குறேன். அந்த சுதந்திரத்தை நல்லா யூஸ் பண்ணி நல்லா வீடியோகிராஃபி பண்ணியிருக்காரு. தென் படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா சிவாஜி ராஜா சார், அவர் ஒரு 20 இயர்ஸ் பேக் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப டாப்பில் இருந்தவர். தென் அவருக்கு ஒரு தமிழில் ஒரு ரீஎன்ட்ரின்னு கூட சொல்ல வரைக்கும் ஒரு 30-35 படம் பண்ணியிருக்காரு. ஒரு 20 இயர்ஸ் பேக்குக்கு முன்னாடி ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தேன். அதாவது பழைய காலத்து பாட்டெல்லாம் இன்னும் கேட்டாலும் மனசில் நிற்கும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பாடல்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு படத்துக்கு முதல் வெற்றி வந்து பாடல் அமையும். ஸோ அதில் வந்து இதில் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கதை திரைக்கதை விஷயத்துலேயே வந்து என்னென்ன சின்ன சின்ன தவறுகள் இருந்து எல்லாம் நீக்கி ஒரு முழு என்ன சொல்கிறது ஆடியன்ஸுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு படத்தை வழங்கியிருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என்னோடய பேர் ஸ்ரீனிவாச குரு. பத்திரமா பார்த்துக்குங்க. இந்த படத்தோட 6 பாட்டையும் நான் தான் எழுதியிருக்கேன். முதல்ல ஒரு பாடல் எழுதியிருக்காங்க, எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு பாடல் எழுதுனது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால மீதி 5 பாடலுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. 6 பாடல்களும் வந்து திருப்தி தர மாதிரி எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. அதே மாதிரி 6 பாட்டு வந்து 2012 ஒரு நல்ல ஹிட் சாங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட 6 சாங்க்கும் எழுதுனதோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த விஷயத்தில் சொல்லும்போது இந்த படத்தோட கேமராமேன் ஜித்து, நீங்கள் பாட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். சில ஸ்க்ரீனில் எல்லா சாங்ஸுமே வந்து பயங்கர ஒரு நீங்கள் எல்லாமே வந்து இப்போ வர சாங்ஸ்லாம் ஓடிட்டு இருக்கும்போது வெளியே எந்திரிச்சு கிளம்பி போவாங்க. ஆனால் யாருமே எந்திரிச்சு வெளியே கிளம்ப போக முடியாது. நம்மளை மெஸ்மரைசம் பண்ண மாதிரி இருக்கும் எல்லா சாங்ஸுமே, 6 சாங்ஸுமே. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி சோமசுந்தரம் டைரக்டர் சார், அவர் வந்து இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேரில் தரம்னு சோமசுந்தரம் முடிய மாதிரி படம் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் மெனக்கிட்டு படமும் அதே மாதிரி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. பத்திரமா பார்த்துக்குங்க. படம் டைட்டில் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும், அதே மாதிரி படமும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா மெலடி சாங் இருக்கும், குத்து சாங் ஒன்று இருக்குது, ஃபேமிலி சாங் ஒன்று இருக்குது, பேத்தாஸ் ஒன்று இருக்குது, ஸ்டைலிஷான ஒரு சாங் இருக்குது. அது போக வந்து ஒரு ரேப் சாங். அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையும் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிற மாதிரி இந்த சாங்ஸ் வந்து பண்ணியிருக்கிறது வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ். அதனால் இந்த படம் வந்து 2012 நல்ல ஹிட் ஆகும். நல்ல ஃபேமிலி மூவி. எல்லோரும் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். 3D சைடில் பார்க்காதீங்க. தேங்க்யூ. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். நான் நடிகர் சம்பத்ராம் பேசுகிறேன். பல படங்களை பார்த்துருப்பீங்க. மதராஸ் பட்டணம், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த காஞ்சனா, வேலாயுதம், பல படங்களில் வில்லனா, அடியாளா, ரவுடி போலீஸாக பல கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே நான் நெகட்டிவ் ஷேடில் தான் எல்லா படங்களும் நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் வந்து முறையாக ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரோல், கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடே இல்லாமல் ரைட்டர் சோமசுந்தரம் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இந்த படத்தில் எப்படி என்னை வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் சூஸ் பண்ணார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்த படத்தில் அந்த கேரக்டரை வந்து பண்ணியிருக்கேன். நீங்களாம் பார்த்தா சொல்லுங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் பத்திரமா பார்த்துக்கங்க. நீங்கள் யோசிக்கலாம் என்ன எதை பத்திரமா பார்த்துக்கிறது அப்படின்னு. இன்றைக்கி இருக்க கால சூழ்நிலையில் ஃபேமிலி ஒற்றுமையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக போச்சு. இப்போ குடும்பம் எல்லாமே வந்து சிதைஞ்சு போயிருக்கு. இந்த உறவுகளே வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்துட்டு வெளியே வர ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஃபேமிலியை, நம்ம உறவுகளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நிச்சயமாக கிடைக்கும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட் இது. இந்த படத்தோட ஹீரோ சரண் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, சத்யா அப்படின்னு அவரும் கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ கேரக்டர் தான். கிளைமேக்ஸ் காட்சியில் எல்லாரையுமே வந்து அழ வைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்காரு. அதாவது மொதல் படமாக இருந்தாலும் ரொம்ப அருமையான அந்த கேரக்டரை பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக இது மாதிரி அழகியாக இருக்கும்போதெல்லாம் நினைக்காதீங்க, ஃபேமிலி சப்ஜெக்ட்டுங்கிறதுனால. படம் ஃபுல்லாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக, லவ், காமெடி, முக்கியமாக சொல்லணும்னா சாங்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. 5 சாங்ஸுமே வந்து சிவாஜி ராஜா சார் வந்து ரொம்ப அருமையாக போட்டு கொடுத்துருக்காரு. முக்கியமாக வந்து எங்கள் ஃபேமிலி சாங் ஒன்று இருக்கும், ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அது
80s 90s வர ஒரு சாங் மாதிரி ஒரு ரொம்ப இனிமையாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி ஒரு அருமையாக வந்திருக்கு. ரொம்ப நாள் ஆயிருக்கும் இந்த மாதிரி ஒரு பாடலை கேட்டு. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர்னு சொல்லலாம். நீங்களாம் அந்த படம் பார்த்துட்டு இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி அடைய நீங்களாம் வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட பேர் ஹாரிஸ். நான் பத்திரமா பார்த்துக்க இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஹீரோயினுக்கு 2 பேருக்குமே நான் தான் மேனேஜர். அதோட இது நல்ல ஒரு த்ரூ அவுட் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இது என்னோட 5வது படம். இதுக்கு முன்னாடி நான் தனுஷோட 3 படங்கள் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படமும் கூட எங்களை பத்திரமா பார்த்துக்குங்க டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே எங்கள் ப்ரொடியூசர் டைரக்டர் சோமசுந்தரம் சார் எங்களை பத்திரமா பார்த்துக்கிட்டார் இந்த ஷூட் நடக்கும்போது. அது இல்லாமல் இந்த படமும் நல்ல ஒரு அழகான கிளாஸான ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக அமையும்ன்று எல்லோரும் நம்புகிறோம். இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் ப்ளேபேக் சிங்கர் பத்மலதா பேசுகிறேன். இந்த பத்திரமா பார்த்துக்குங்க படத்தில் நான் ஒரு நல்ல ஃபேமிலி சாங் பாடியிருக்கேன். சிவாஜி ராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, சோமு சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸுமே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. பத்திரமா பார்த்துக்குங்க இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர். என் பேர் சிவாஜி ராஜா. இந்த படத்தில் வந்து 5 பாட்டு வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். டைரக்டர் சோமசுந்தரம் சார் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பம் சொல்லும்போதும் ஒவ்வொரு சாங்கும் எனக்கு ரொம்ப ஊக்குவிப்பு கொடுத்தாரு. ஒவ்வொரு பாட்டும் நல்லா ஹிட் ஆகணும்னு சொல்லி நல்லா பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஃபாஸ்ட் சாங், மெலடி சாங், வெஸ்டர்ன் சாங், குரூப் சாங் எல்லாம் இருக்குது. இதில் புதிய பின்னணி பாடல்களும் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். பத்மலதா, கார்த்திகேயன், அப்புறம் வந்து பிரசன்னா பாடியிருக்காரு. ரொம்ப பிரபல பின்னணி பாடுகிறவர். ரொம்ப நல்லா வந்திருக்கு. படத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க பார்க்க வேண்டிய படம், ஒரு குடும்ப பாங்கான படம். இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு பாட்டும் அந்த கதையோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக இது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. இந்த பொன்னான வாய்ப்பு எனக்கு கொடுத்த இந்தியா கிளிட்ஸ் அவங்களுக்கு எனக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸுக்கு என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் ராஜ்குமார். பத்திரமா பார்த்துக்கங்க படத்தில் சின்னச்சாமின்ற கேரக்டரில் ஒரு ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஹீரோக்கு அப்பாவா. அது மட்டும் இல்லை, சின்ன வயசில் ஒரு லவ், ரொமான்ஸ், சாங், சின்ன டான்ஸ், ஃபைட் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். எனது அருமை மகனாக ஹீரோ சரண் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவருக்கு அப்பாவாக நடித்ததில் எனக்கு பெருமை. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த டைரக்டர் சோமு சாருக்கு உண்மையிலே மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, எத்தனையோ கேரக்டர் பண்ணியிருக்கேன், சின்னதாக பண்ணியிருக்கேன். பட் இதில் ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு கொடுத்தார். நன்றி. இந்த படம் வந்து சின்னவங்களிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் குடும்பத்தோடு மட்டும் பார்க்கணும் இல்லை, லவ்வர்ஸ் கூட பார்க்கலாம். அவ்வளோ அருமையான படம். நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவங்கள் நிச்சயமாக இந்த படம் பிரதிபலிக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. படத்தினுடைய கிளைமாக்ஸில் உங்கள் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. காரணம், எப்படி இருந்த குடும்பம் எந்த மாதிரிலாம் தலைகீழாக மாறி இருக்குது, அதுக்கு யார் காரணம், என்ன காரணன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும். நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். நான் பேர் ஷோபா ராணி. ஐம் ஃப்ரம் பெங்களூர். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி, பத்திரமா பார்த்துருக்கேங்க. இந்த படத்தில் நான் வில்லி கேரக்டர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி சேலஞ்ச் டு மீ. முதல்ல நான் ஐ எம் வெரி ஸ்கேரிங் பிகாஸ் ஐ எம் நாட் ப்ராப்பர்லி, ஐ டோன்ட் நோ தமிழ். My co-artist and director all full support me. Then in the movie is very entertainment movie and family drama. All actors, all technicians, all people is done very good job. I hope you all people are coming or see and encouraging Sharan creation. Thank you very much.